ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் எடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே ஒர்க் பண்ணலை. நெக்லைன் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிட்டு ப்ளவுஸோட பார்ட் அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம டிசைன் கொடுப்போம் இல்லையா, அந்த கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். 3 பீஸையுமே ஒன்றா வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நெக்லைன் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி தான் நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரவுண்ட் நெக்குக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஒரு கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே சின்ன பீஸாக உள்ளே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் நீங்கள் உள்ளே எடுத்து விட்டுருங்க. அதாவது ப்ளவுஸ்க்கு பின்பகுதியில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு நெக் லைனில் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இன்றைக்கி ஆம்ஹோல் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் சைடில் ஒரு கட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேன்வாஸே இல்லை கேன்வாஸே எனக்கு வைக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த டிசைன் எவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், லைனிங் பீஸில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஷோல்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு அதே அளவு மெஷர்மெண்ட்டில் சைடில் ஆம்ஹோல் பீஸ் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டாக ஒரு கட்டிங் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அந்த கட்டிங் ஒன் சைட் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமே ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக 2 பக்கமும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம கீழே அந்த பீஸ்க்கு வரைஞ்சிருக்கோம். அந்த பீஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்மளுக்கு அந்த கீழே நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே கர்வ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் ஆம்ஹோல் பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே எதுக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த நெக்கு நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அதில் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நமக்கு கீழே ஒரு டிசைன் மட்டும் வச்சுட்டு அந்த பீஸ்க்கு மேலேயே லேஸ் ஒர்க் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம தையல் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் போட்ட இடத்துல பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா சைடில் கட்டிங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு கீழே இருக்க அந்த பீஸ் நம்மளுக்கு கட் ஆகிடும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம மேலே இருக்க பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹைட் ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதில் ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளவுஸ் பீஸை லைனிங்க்கு உள்ளே வச்சு நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ப்ளவுஸ் பீஸ் நம்ம வெளியே 2ஆக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்தனால நான் உள்ளே விட்டு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓவரால் ப்ளவுஸ் நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். சைடு போர்ஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே அந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் மட்டும் கொடுக்க போகிறேன். நான் டிசைன் பண்ணுறதுக்கு நான் 2 கலர்லேயுமே கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர்லேயும் எடுத்திருக்கேன், பிங்க் கலர்லேயும் கிளாத் எடுத்திருக்கேன். ரெண்டுமே கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான். அது 2 கலர்லேயும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ரெண்டுமே ஒரு 2.5 இன்ச் நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம எப்பவும் போல் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே மடித்து 1 by 1 பக்கத்துலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. கீழே அந்த வளைவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதுன்னு பார்த்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்துமே வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் பீஸ்க்கு அடியில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம். அதுவுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பீஸாக வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஒரு பார்ட்டும் கீழே ஒரு பார்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் கலரில் நம்ம வைக்கும்போது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ வந்து த்ரூ அவுட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரோஸ் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ரோஸும் ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு மிக்சரில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஷேடிங்கில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான டிசைன் வச்சாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸுன்றதுனால நான் ரொம்ப ஹெவியாக வைக்காமல் ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்க மாதிரி நான் இன்றைக்கி டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அடியில் வைக்கிற அந்த ரோஸ் கலர் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 பீஸ்க்கு இடையில நான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரேன். நான் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பீஸுமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தையல் போட்டதுக்கு பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு தையல் போட போகிறோம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு மேலே ஒரு ஆம்ஹோல் பீஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த எட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து 2 சைடுமே வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது ஃபுல்லாக வந்து கவர்டாக இருக்கும். உங்களுக்கு கேன்வாஸ் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த வளைவு இருக்கிறதுல அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நான் இதை கவர் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட் வரைக்குமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பீஸில் வந்து மேலே இருக்க போர்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கீழே இருக்க போர்ஷன் மட்டும் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கேப்பில் தான் இப்போ நம்ம வந்து லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். லேஸ் வந்து நான் இன்றைக்கி ஒரு ப்ளூ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னான லேஸ் தான் உங்களுக்கு. இது நான் சிங்கிள் லேயரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஆம்ஹோல் பீஸ் வந்து லாஸ்ட்டு கீழே வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸில் கீழே ஜாயின் பண்ண போகிறோமோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து தள்ளியே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பார்க்கும்போது லாஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு கவர்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க்கு பாதிலே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் அந்த கேப் மட்டும் உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு தையல் போட போகிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே வந்து நீங்கள் அந்த லேஸ் ஒர்க் கொடுத்து முடிச்சுருங்க. கீழே இருக்க பீஸுமே வந்து இப்போ நான் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து ஆப்போசிட்டாக கவர் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க பார்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கீழே இருக்க பார்ட்டில் இருக்க பிசுறு எதுவுமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஆப்போசிட் சைடுமே வந்து நான் இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னான லேஸ் தான், பட் இருந்தாலுமே நான் 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். 2 ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இதில் 2 சைடுமே வந்து நம்ம லேஸ் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப தின்னான லேஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுவும் சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து லேஸ்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லேஸ் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் வச்சு இந்த பார்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க பார்ட்டில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு திலகம் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பீஸ்லேயுமே வந்து கீழே வந்து ப்ளூ கலர் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வரும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது. 3மே பாருங்கள் ஒரே பீஸில் வச்சு நான் 3 பீஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் பீஸ் வந்து நம்ம கேன்வாஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸில் வந்து நம்ம பிங்க் கலரில் வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பைப்பிங்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ளவுஸில், அந்த பீஸில் பேலன்ஸ் இருந்த கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தில் வந்து நல்ல ஒரு கிராஸ் பீஸாக தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கிளாத் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பீஸாக இருந்தாலுமே வந்து அது பைப்பிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது கிளாத் ஒர்க்குக்கோ வேறு எதுக்காவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் 2-3 பீஸாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஒரு பீஸாக வந்து நீங்கள் பைப்பிங் கொடுங்க. பைப்பிங் கொடுக்கும்போதுமே வந்து மேலே வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங்கும் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து நான் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வரேன். நல்ல கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வளைவு எல்லாமே தையல் போடும்போது நல்ல நீட்டான ஒரு பைப்பிங் கிடைக்கும். நல்லா அந்த பீஸ் எல்லாமே உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஃபைனாக வந்து ஒரு பைப்பிங்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு டபுள் கலரில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று பைப்பிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கலரே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இதே மாதிரி 3 பீஸுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண பீஸ் வந்து நம்ம கீழே வந்து அந்த பாட்டமில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வச்சு நம்ம தையல் போடணும்னு பார்த்துட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பீஸுமே வந்து நான் பக்கத்தில் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். கீழே வந்து சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தையல் போடுறதுக்கு. ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சின்ன சின்ன பீட் ஒர்க் மட்டும் கொடுத்து இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே வந்து சைடில் 2 பீஸ்லையுமே வந்து நான் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு கீழே இருக்க பார்ட்டில் வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன பீட் கொடுத்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்டரில் மட்டும் நான் ப்ளீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் அதுக்கு வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயுமே வந்து சென்டரில் நான் ஒரு பெரிய வந்து ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட saree பார்க்கலாம் நம்ம. saree பாருங்கள், saree வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் கலரில் மிக்சரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக. முந்தியுமே வந்து ப்ளூ கலரில் தான் இருந்தது. இடையில வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கிராண்டான saree தான் அது. ஸோ இந்த மாதிரி சாரீக்கு சிம்பிளாக அந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.